நாகர்கோவில் டவுன்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே வீடு பார்த்துட்டு இருக்கீங்களா? அதாவது செட்டிக்குளத்துலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் இருக்கணும், ரொம்ப அவுட்ரு போகக்கூடாது, தம்பத்து கோணம்லாம் போகக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கோணத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக புன்னை நகருக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே ஒரு வீட்டில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ திஸ் ஃபார் சேல். இப்போது கேந்திர வித்யாலயா எல்லாம் அட்மிஷன் எடுக்கணும், கேந்திர வித்யாலயில் பிள்ளைகள் படிக்கிறாங்க, அதுக்காக வாங்குறீங்க, போயிட்டு வரதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப இப்போ கேந்திர வித்யாலயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வீடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடு திஸ் ஹவுஸ் ஃபார் சேல் ஒரு 2 சென்ட் லேண்டில் இவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ அந்த வீடு அதுவுமே அவைலபிள் தான் இருக்குது. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதில் ஒரு எர்டிகா கார் கூட பார்க்கிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ நல்ல சூப்பரான ஒரு வீடுங்க. அது ஒரு 1650 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா. வீட்டோட பட்ஜெட் 68 லட்ச ரூபா தான். 68 லட்ச ரூபாய்க்கு ஒரு சூப்பரான லக்ஸரி 3 BHKவே கொடுக்குறோம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த வீடும் அவைலபிள் தான். ஃபர்ஸ்ட் வீடு சோல்ட் அவுட்டு. நல்லா கிழக்கு பார்த்த வீடு, சூப்பரான ஒரு 33 ஃபீட் வைடான ஒரு ரோடில் அமைஞ்சிருக்கிறது மிகவும் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இனி உள்ளே போயிட்டு பார்க்கலாம். 2 சென்டில் இவ்வளோ சூப்பராக வீடு கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க கண்டிப்பாக அசந்துருவீங்க, ஆச்சரியப்பட்டுருவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கார் பார்க்கிங் பாருங்கள். ஸோ அந்த வீட்டில் எர்டிகா கார் விட்டுருக்கோம். ஸோ எர்டிகா காரே விடுறதுக்கு அளவு நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்காங்க. அது மிகவும் சிறப்பான விஷயம். ப்ரைஸ் வந்து 68 lakhs ஃபைனல் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கோம். மேபி ஸ்லைட்லி நெகோஷியபிள், ரொம்ப ரொம்ப ஸ்லைட்டில் நெகோஷியபிள். வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், தேக்கு ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் டிசைன் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயராக ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லாமே எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, மேட் ஃபினிஷில் பாலிஷ் பண்ணி ரொம்ப சூப்பராக எடுத்துருக்காங்க. ஹால் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹால் கம் டைனிங்க. டிவி யூனிட் செட்டப்லாம் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அழகான லூவர் ஒர்க் எல்லாமே யூபிவிசியில் பண்ணி ஒரு சின்னதான ஒரு செட்டப் எல்லாம் பண்ணியிருக்காங்க. மல்டிமீடியா யூனிட்டுக்கான செட்டப்ல வந்து எல்லாமே இருக்குது. எவ்வளோ பெரிய டிவி வேணாலும் வச்சுக்க முடியும். ஸோ சோஃபாஸ்லாம் இந்த ஏரியாவில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஓப்பன் கிச்சன் கான்செப்ட் தான். ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் மாதிரி, ஒரு ஸ்டுடியோ இது மாதிரிப்பட்ட ஒரு கான்செப்ட் தான். ஸோ கிச்சன் இந்த இடத்துல வந்துடுது. இந்த இடத்துல நீங்கள் டைனிங் யூஸ் பண்ணலாம். கிச்சன் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, பட் இட்ஸ் மோர் தென் எனஃப்னே சொல்லலாம். இப்போ ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு பாதி நேரம் ஸ்விக்கி சொமாட்டோவில் தான் ஆர்டர் போடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே ஈஷாக இருக்குது. ஆனால் நீங்கள் அதிகமான ஸ்டோரேஜ் நிறைய எக்கச்சக்கமாக வைக்க முடியாது. ஆனால் வெல் பிளானாக கரெக்டாக இதில் ஃப்ரிட்ஜ் வைக்கலாம். ஒரு பிளானிங்காக வைக்கும்போது எல்லாமே உங்களுக்கு தேவைக்கு வச்சுக்கலாம். ஸோ அதுவுமே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா சூப்பராக இருக்குது. 3 பெட்ரூம்ங்க, கீழே ஒரு பெட்ரூம் அண்ட் மேலே ஒரு 2 பெட்ரூம் வந்துடுது. சீலிங் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ப்ரொஃபைல் லைட் செட்டப் அண்ட் சீலிங் லைட்ஸ் எல்லாம் சூப்பராகவே அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே சூப்பரான ப்ரொஃபைல் லைட் செட்டப்லாம் ரொம்ப 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 நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இனி பார்த்துடலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வாஷிங்கான ஒரு ஏரியாவுமே கொடுத்துருக்காங்க. டைனிங் வாஷிங் பண்ணுற மாதிரி ஏரியாவுமே கொடுத்துருக்காங்க. இது கீழே இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான். எல்லா பெட்ரூமே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ஒரு 68 ரூபா தான் பட்ஜெட்டு. ஒரு டவுன் லிமிட்லேயுமே இருக்கணும், செட்டிக்குளத்துக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கணும், 3 பெட்ரூம் இருக்கணும், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான சாய்ஸ்னே நான் சொல்லுவேன். ரொம்பவே நல்லா தான் இருக்குது, வீடு நல்லா இருக்குது. ஸோ பார்க்கணுன்னா நம்மளை கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள். வரதுக்கு முன்னால் ஒரு 1 hour முன்னாலே கூப்பிட்ருங்க. ஸோ பாத்ரூம்லாம் ரொம்ப சூப்பராக ப்ரீமியமாகவே இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல கிளாஸியாக வால் டைல்ஸ் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க டெஃபினெட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை தவிர நம்ம நாகர்கோயிலில் வேறு பட்ஜெட்டில் வீடுகள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போய் அதர் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 35 லட்ச ரூபாயிலேருந்து எல்லா ஏரியாலையுமே, புத்தேரியிலையும் சரி, பீமநகரியிலும் சரி, கோணம், அங்கே எங்கே ஆசாரிப்பள்ளம், தோப்பூர்னு சொல்லிட்டு எக்கச்சக்க வீடுகள் போட்டிருக்கோம். அதெல்லாமே பாருங்கள். அண்ட் வீடு பார்த்துருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கிறத ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. டெஃபினெட்லி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதை பார்க்கலாம். இனி மேலே 2 பெட்ரூம்ங்க. மேலே ஒரு ரொம்ப பெரிய மாஸ்டர் பெட்ரூமே இருக்குது. அண்ட் பால்கனி செட்டப் எல்லாமே சூப்பராக வந்துடுது. இது ஒரு செகண்டரி சின்ன ஒரு ஹாலு. ஸோ ஒரு மல்டி பர்பஸ் அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அழகாகவே இருக்குது. அண்ட் இது ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம். கீழே பார்த்தோம்ல அதே சைஸில் வர மாதிரி ஒரு பெட்ரூம் தான். அழகான ப்ரொஃபைல் லைட் செட்டு, அதுக்கப்புறமா கபோர்டு ஒர்க்லேருந்து எல்லாமே சிறப்பாக பண்ணிட்டாங்க. அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம். கபோர்டு எல்லாமே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. இப்போ பட்ஜெட்டுக்கு ஒர்த்து. கீழே பார்த்த மாதிரி தான் பாத்ரூம் எல்லாமே நல்லா ப்ரீமியமாக இருக்கும். ஸோ லாஃப்ட்டுக்கான ஸ்பேஸ் கொடுக்கல, ஆனால் மற்ற எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக அழகாகவே இருக்குது.
அண்ட் நம்ம என்ன அடுத்த பார்க்க போகிற இந்த பெட்ரூம் தான் ரொம்ப பெரிய சிறப்பான சூப்பரான மாஸ்டர் பெட்ரூம். எவ்வளோ சைஸ் பாருங்க, ரொம்ப ஸ்பேஷியஸாக சூப்பராக அழகாக இருக்குது, பக்காவாக இருக்குது. ப்ரொஃபைல் லைட் செட்டப்லாம் வச்சு இந்த இடத்துல இதில் காட் வர மாதிரி பிளானு, இதில் சூப்பராக டிவி நட்டுக்கான செட்டப்பு ப்ளஸ் ஒரு ஸ்டோரேஜ்மே பண்ணிட்டாங்க. ரொம்ப சிறப்பான சூப்பரான ஒரு விஷயம். அது ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ பாத்ரூம் அங்கே பார்த்த மாதிரி சிமிலரான பாத்ரூம் தான், பெரிய இதில் எல்லாம் பார்க்குற மாதிரி சிமிலர் தான், நல்ல ப்ரீமியமாக நல்ல பெருசாகவே இருக்குது. இனி பால்கனி ஏரியாவை பார்த்துடலாம். ஸோ பால்கனி ஏரியா இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வாஸ்தெல்லாம் வாஸ்தெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ வாஸ்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணிருந்தா அப்போ கிழக்கு பார்த்த வீட்டில் வடக்கு பக்கத்தில் போட்டிருக்காங்க. மேற்கில் வந்து கிச்சன். ஸோ தெற்கு பக்கத்தில் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பெட்ரூமே வந்துடுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். இந்த மாதிரி சூப்பரான வீடுகள் பார்க்குறது கண்டிப்பாக நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதர் வீடியோஸுமே போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஏரியா இந்த பட்ஜெட் உங்களுக்கு செட் ஆகலாம், உங்கள் பட்ஜெட்டுக்கு செட் ஆகிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏரியாலையும் ப்ரீமியம் வீடுகள் எக்கச்சக்கமாக நாகர்கோயிலில் போட்டுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் நிதிஷ் சைனிங் ஆஃப். See you in the next video. Until then, bye bye.